ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடம் கடைசி மாசமான பங்குனி மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பங்குனி மாசம் அப்படின்னாலே எல்லாரும் ஞாபகத்துக்கும் வர்றது முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது தான். இந்த பங்குனி உத்திரம் இந்த மாசம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரலுக்கு 11, பங்குனிக்கு 28ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சூரிய பகவான் மீனராசியில இருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் மிதுனத்திலிருந்து 24ஆம் தேதி கடகத்துக்கு போய் நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமாயிருக்காரு. அதிசாரத்துல பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மறுபடியும் மீனராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மீனத்துல உச்சம். அப்ப நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காரு. மகா சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 15ஆம் தேதி பங்குனிக்கு 15, மார்ச்சுக்கு 29 மீனராசிக்கு சனி பகவான் போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நாம பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சகாய சனி அற்புதமான இடத்துல சனி பகவான் இருந்தாரு. இந்த மாசத்துல 15ஆம் தேதி சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா போறாரு. இது ஒரு விதமான அச்சத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்துருக்கும். அதை அப்படியே ஓரங்கட்டி வைங்க. ஏன்னா இந்த மாசம் 15 தேதிக்கு பிறகு அது நடக்க போகுது. அதே நேரத்துல இந்த மாசம் மாத கிரகங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான யோக பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது. மாச தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறத அடைஞ்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு பரிவர்த்தனை யோகம். அதே நேரத்துல குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் பெற்று புதனோட சேர்ந்திருக்கார். புத சுக்கிர யோகம் உருவாகுது, புத ஆதித்ய யோகம் உருவாகுது, நீசபங்க ராஜயோகம் உருவாகுது. 3 விதமான யோகம் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த சனி பகவானோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. நிறைய புதிய ஒப்பந்தங்கள், புனித பயணங்கள் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும். நினைச்ச காரியம்லாம் நடக்க போற ஒரு மாசம் அப்படின்னே சொல்லிடலாம். குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தொழிலுக்கு உண்டான எல்லா முன்னெடுப்புகளும் தானாவே அமையும். ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வாடகை கடை தேடிட்டு இருப்பேன். திடீர்னு ஒருத்தர் தேடி வருவார், இங்க ஒரு கடை இருக்குப்பா நல்லா இருக்குன்னு. போய் பார்த்தா நமக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு தக்கனவும் இருக்கும், நமக்கு தேவையான இடமாவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஒரு வரன் பார்க்கணும் அப்படின்னு ராத்திரி உட்காந்து பேசிக்கணும், பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிரும் நல்ல இடம் வந்தா அப்படின்னு பேசிக்கிட்டா காலையில 2 வரன் உங்களை தேடிக்கிட்டு வரும். இந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நிறைய மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை. ஒரு வருங்காலத்தை பத்தின பயம் இருந்திருக்கும் உங்களுக்கு, அது அகலும். என்னடா சனி வேற அர்த்தாசிரம சனியா வர போறாரு, புள்ளியோ கல்யாணம் வயசாயிடுச்சு, அதை பண்ணணும் இதை பண்ணணுமே, இன்னும் இவ்வளவு வேலை பாக்கி இருக்கே, கரெக்டா முக்கியமா எல்லாம் கூடி வர்ற நேரத்துல சனி பயிற்சி வேற சுமாரா இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு எதிர்காலத்தை பத்தின பயம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லபடியா தான் போகுது, பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஒரு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பணம் கிடைக்கும். சில பேருக்கு ஓய்வூதியம் வராம இருந்திருக்கலாம். அரசு பணிகள்ல வேலை செய்யறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணங்களால கடந்த காலகட்டத்துல உங்களுடைய அந்த பதவி உயர்வுங்கிறது மறுக்கப்பட்டிருக்கலாம், தடை செஞ்சு வைக்கப்பட்டிருக்கலாம். தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு இஎம்ஐ பணம் கட்டுறதுக்கு கூட வழி இல்லாத நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அது இப்ப நல்லபடியா செட்டில் ஆகும். அது மாதிரி பிஎஃப், இஎஸ்ஐ இந்த பணம் எல்லாம் வராம கிடந்தது அப்படின்னா இப்ப முயற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கு உடனே அப்ரூவ் ஆகி பணம் உங்க கைக்கு வந்துடும். இது மாதிரி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு. அது மாதிரி மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் மீன ராசியில நீசம் அடைஞ்சு வக்கரமாகி இருக்கார். 7க்கும் 10க்கும் அதிபதியான அவரு நீசமடைகிறார். ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் நீசமடைகிறார். அப்படிங்கிறது பிள்ளைகள் வழியில இருந்த பிரச்சனைகளை நல்ல முடிவு கொண்டு வரும். பிள்ளைகள் சரியா படிக்கல, என்னப்போ நான் தான் படிக்காம இந்த மாதிரி ஆயிட்டேன், பிள்ளைகளா ஏதாவது படிச்சு ஒரு நல்ல முன்னுக்கு வரும்னு பார்த்தா படிப்பு வர மாட்டேங்குதே, படிச்சும் புத்தி வர மாட்டேங்குதே, ஒழுங்கா படிக்குது ஆனா படிப்புல நாட்டம் இல்லாம ஊரை சுத்தி வருதே, விளையாட்டு பிள்ளையாவே இருக்கே, போன நோண்டிக்கிட்டே இருக்கே, பைக் எடுத்துட்டு ஊர் சுத்தணுங்கிறதுலயே இருக்கே, செருவாறு தோஷம் சரியில்லையே, இப்படியே கடந்து தவிச்சவங்களாம் பிள்ளைங்களோட மனசுல ஒரு மன மாற்றத்தை அப்படியே நேரா பாப்பீங்க கண்கூடா. பிள்ளைங்க திடீர்னு பொறுப்பு செயல்படுவாங்க, படிச்சு நல்ல முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிள்ளைங்கள்ட்ட இருக்கும்.
அதுமாரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஊரை சுற்றி வந்திருக்கோம். இப்போ அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மனமாற்றம் உருவாகி ஒரு வேலை தேடி வேலைக்கு போவாங்க. நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம தனியாக வெட்டியாக நம்ம தான் சுற்றிக்கிட்டு கிடக்கோம், நம்மளால் ஆன ஒரு உதவியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளையோ ஒரு வேலைக்கு போயிட்டு 10 ரூபா சம்பாரித்து கொண்டாந்து இந்தாப்பா என் பங்கு என்னால் முடிஞ்சதுன்னு கொண்டாந்து கையில் கொடுக்கும் பாருங்க. அப்போதான் நமக்கு ஒரு பெரிய மன பாரமே நீங்கள் நம்ம இருக்கோம். அப்பா என் பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சு, இதுக்கு மேலே பொழைச்சிக்குவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். பங்குனி 4ஆம் தேதி புதன் வக்கர இயக்கத்தில் கும்பராசிக்கு போறாரு. சகாயஸ்தானத்தில் இருக்கும் புதனால நிறைய புது வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும். குறிப்பா உங்களோட சிந்தனையில ஒரு தெளிவு இருக்கும். ஒரு தொழில் செய்யறோம், தொழில வளர்ச்சியே இல்லை, ஏதோ சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னே ஓடிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பெருசா 10 ரூபா மிச்சத்துக்கு வர முடியலையே, ஒரு கடன் அடைக்க முடியலையே, ஒரு நகை நட்டு வாங்கி சேர்த்து வைக்க முடியலையே, புள்ளைய வளர்ந்துகிட்டு இருக்கேன், ஒரு சொந்தமா ஏதாவது பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் அடுத்து என்ன செய்யலாம், இந்த தொழிலுக்கு அடுத்தபடியா நீங்க இதை செஞ்சா இன்னும் 10 ரூபா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வந்துடும். இதைதான் போட்டு வளட்டிட்டு கிடந்திருப்பீங்க பல வருஷமா, ஏதாவது செய்யணும், ஆனா என்ன பண்றேன்னு தெரியல, எப்படியாவது முன்னுக்கு வரணும், கடுமையா உழைப்பேன், அதுக்கு நான் ரெடி, ஆனா என்ன பண்றேன்னு தெரியல. இப்படி இருந்தவங்களுக்கு எல்லாம் கரெக்டான அந்த ஐடியாவை கேட்ச் பண்ணி விடுவீங்க. இதை செஞ்சாதான் நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சரியான முடிவுகள் அப்படிங்கிறத எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அது மாதிரி கடல் தாண்டி சில பேருக்கு மேல் படிப்பு போகக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி மாணவர்களுக்கு இருக்கு. நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி இலவசமாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. வெளிநாடு வாய்ப்பு வந்தால் ஓடி போயிடுங்க. போகிற இடத்துல பகுதி நேரமாக வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் கூட இருக்கும். பெற்றோருக்கு பாரமாக இருக்க மாட்டீங்க. நான் சம்பாரிச்சுக்கிறேன், நான் படிச்சுக்கிறேன், நல்ல வேலைக்கு போயிட்டு அப்புறம் பெற்றவங்களை பார்த்துக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. அதுமாரி கலைத்துறை, தொழில்துறை, தொழிற்கல்வி படிக்கக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அசுர பலம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்திங்க. அது மாதிரி மீனராசியில சுக்கிரன் உச்சத்துல இருக்கார். இது ஒரு வகையில நன்மை தான். ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகமா இருந்தாலும் வீடு கொடுத்திருக்கார் ராசிநாதனுக்கு. அப்படிங்கிறப்ப பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வேலை செய்யும். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு கொடுத்து பரிவர்த்தனை யோகத்தோட இருக்காங்க அப்படிங்கிறப்ப கடனெல்லாம் அடைச்சிடலாம், எதிராளிகளை வெல்லலாம், யாருக்கிட்டையும் நாம கைகட்டி நிக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வராது. அதை நீங்க பாத்துக்கலாம். அது மாதிரி கடகராசிக்கு 24ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் போறார். அது வரைக்கும் மிதுன ராசியில தான் இருக்காரு. அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு. அப்படிங்கிறப்ப 24 நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவு நல்ல இனிமையா இருக்கும். மனைவியால சில பேருக்கு சொத்து சேர்க்கை, மனைவிக்கு வேலை கிடைச்சி அவங்க ஒரு உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்கு. 27ஆம் தேதிக்கு மேல அஷ்டமத்துல செவ்வாய் போறாரு. முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது நிலபுலம் சார்ந்தோ விவசாயம் சார்ந்தோ இந்த மாச கடைசியில எடுக்கக்கூடாது. பங்குனி 27 புதன் மீனராசிக்கு போய் மறுபடி நீசமாயி புத சுக்கிர யோகம், நீசபங்க ராஜயோகத்தெல்லாம் கொடுத்து தொட்ட காரியங்கள்ல வெற்றிகரமா இந்த மாசத்தை முடிச்சு வைப்பாரு. அதனால அர்த்தாசிரம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா இருக்காது. தேக ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. உணவு முறையில கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கொடுக்காம நீங்க பயந்த அளவுக்கு இல்லடா இந்த மாசம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மாசமா இந்த பங்குனி மாசம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.